ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வருகிற வெளிச்சம் மாபெரும் போராட்டத்தில் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்று சொல்கிறது. அது எப்படி என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய உதவி எங்களுக்கு இருக்கும் வரை நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் எவ்வளவுதான் எங்களுக்கு எதிராக போராடினாலும் இந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 மாபெரும் ஏமாற்றத்தை அநேகர் அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மிகவும் ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் அடுத்த நாள் காலையில் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஏன் ஏமாந்து போனோம், ஏன் தவறாக முடிவு செய்தோம் என்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். படத்தில் காணப்படுகிற பண்டகசாலையில் ஒரு சில விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். ஹைரம் எட்சன் என்கிறவருடைய சோழ வயலின் மத்தியில் இந்த பண்டகசாலை இருக்கிறது. ஜெபித்துவிட்டு ஹைரம் எட்சனும் ஓவன் க்ரோசியர் என்கிற அவருடைய நண்பரும் ஏமாற்றத்தோடு வேதனையோடு இருந்த சில விசுவாசிகளை பார்த்து பேச வேண்டும் என்று அந்த சோழ வயலின் குறுக்கே நடந்து சென்றார்கள். 2 பேரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். சற்று நேரம் கழித்து ஹைரம் எட்சனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஓவன் க்ரோசியர் ஹைரம் எட்சனுக்கு என்ன ஆயிற்றுன்னு திரும்பி பார்த்தபோது தூரத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார். க்ரோசியர் உடனே திரும்பி வந்து எட்சனிடத்தில் என்ன ஆயிற்று, என்ன வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது எட்சன் சொன்னார், நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்ற மாத்திரத்தில் பூமி சுத்திகரிக்கப்படும் என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இல்லை, பரலோகத்தில் ஒரு வேலை துவங்கி இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். அதை பற்றிய தரிசனம் எனக்கு காட்டப்பட்டது என்று சொல்கிறார். அதன் விளைவாக பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து ஆழமாக ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்து பார்த்தபோது வேறே ஒரு முடிவுக்கு அவர்கள் வர வேண்டிய தருணம் கிடைத்தது. 2ஆம் வருகை அல்ல, பரலோகத்தில் ஒரு விசாரணை துவங்கியது என்பதை கண்டுகொண்டார்கள். அந்த விசாரணையில் இயேசு பங்கேற்கிறார். அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை வேத ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் கண்டுகொண்டார்கள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இயேசுவே அந்த பிரதான ஆசாரியர். அவர் நமக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இதை ஆழமாக ஆராய்ந்தபோது இந்த ஆசாரிய ஊழியத்தில் விசாரணையும் இடம்பெறுகிறது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை குறித்து வேதாகமம் முன்னறிவிப்பதையும் கண்டுகொண்டார்கள். 1844 அக்டோபர் 22 நடந்தது என்ன என்பதற்கான புது விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவருடைய மனது வேதனையிலிருந்து விடுதலை பெற்றது. பரலோகத்தில் கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை துவக்குகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் பரலோகத்தில் நியாய தீர்ப்பு என்பதற்கு சமமாக பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு 8ஆம் அதிகாரத்தில் வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மேதிய பெர்சியா ராஜ்யம் குறிப்பிடப்படுகிறது. தானியேல் 8இலும் வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கிரேக்கம் குறிப்பிடப்படுகிறது. தானியேல் 8இலும் அது வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ரோம் குறிப்பிடப்படுகிறது. 8இலும் வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ரோம ஆட்சிக்கு பிறகு பரலோகத்தில் நியாய விசாரணை நடப்பதாக சொல்லப்படுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு நடப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றார் பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்பது நியாய விசாரணை என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம், அதை நாம் அறிந்திருந்தால் இந்த நியாய விசாரிப்பில் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் என்ற ஏசாயா 8:14 வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற அடையாளம் தேவனை சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 2:22
அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். விசுவாசிகளையும், அதாவது திருச்சபையை தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்கிறார். எனவே பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனையும் திருச்சபையையும் சுட்டி காட்டுகிறது. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் மேலும் விசுவாசிகள் மேலும் சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். அந்த குற்றம் சாட்டுதலானது அவர்களை மோசமான ஒரு பார்வையில் பார்க்க வைக்கிறது. அந்த குற்றச்சாட்டு தவறு என்று நிரூபிக்கப்படும் போது தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். மற்றவருடைய பார்வையில் இவரிடத்தில் தவறு இல்லை என்பது தெளிவாகிறது. சாத்தானுடைய குற்றச்சாட்டை நாம் யோபு 1 அதிகாரம் 10-11 வசனங்களிலே பார்க்கலாம். நீர் யோபுவுக்கு விசேஷ சிலையை காட்டுகிறீர், பட்சபாதமாக நடக்கிறீர் என்று தேவனை குற்றம் சாட்டுகிறார். நீர் அவனை தொட்டால், அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கினால் அவன் மறுதளித்து விடுவான் என்று யோபு மேலும் குற்றம் சாட்டுகிறான். இந்த 2 குற்றச்சாட்டுகளுமே தவறு என்பதை யோபு புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதேபோன்று சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் பல இன்றைக்கு தேவன் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் வைக்கப்படுகின்றன. எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்தும் தேவனையும் விசுவாசிகளையும் சுத்திகரிப்பதற்காக இயேசு இப்போது வேலை செய்து வருகிறார். பரலோக பரிசுத்த ஸ்தலம் பற்றி யாத்திராகமம் 25:8 எபிரேயர் 8:5 ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெரிகிறது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 ஆண்டவர் சொல்கிறார். மோசேயிடத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே குடியிருக்க விரும்புகிறார் என்கிற ஆசையை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கிற ஆராதனைகள் ஒவ்வொன்றும், செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவதாக அமைந்தது. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் செய்த ஆராதனைகளை பற்றி சொல்லும்போது எபிரேயர் 8:5 இவ்வாறு வாசிக்கிறோம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்தவை எல்லாம் நிழல் அல்லது பரலோகத்தில் நடப்பவற்றின் சாயல் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் நிஜம் ஒன்று இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய மொழி செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று எபிரேயர் 8:2 சொல்கிறது. பூமியில் நடந்தது நிழல், பரலோகத்தில் நடப்பது நிஜம். இந்த நிழலை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நிஜம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நிழலையும் நிஜத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். நிழலில் பல ஆட்டுக்குட்டிகள் மாத்திரமல்ல, ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாடுகள், புறாக்கள், புறா குஞ்சுகள், காளைகள் பலியிடப்பட்டன. ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கில் பலியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நிஜத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே பலியானார். அந்த நிழலில் பலியான ஆட்டை கொண்டு வந்தது பாவம் செய்த மனிதன். தன்னுடைய பாவத்திற்காக அவன் ஆட்டை கொண்டு வருவதாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஆட்டை கொடுத்தது யார்? பாவம் செய்யாத தேவன். நிஜத்தில் தேவன்தான் மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு வருகிறார். எனவே ஆட்டை கொடுப்பது தேவன்தானே என்று மனிதன் இல்லை. நிழலில் பலியான ஆட்டுக்குட்டிக்கு வாழ்வு அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நிஜத்தில் ஆட்டுக்குட்டியானவர் உயிர்த்தெழுந்தார். நிழலிலே பல ஆசாரியர்கள் இருந்தார்கள். நிஜத்திலே இயேசு மட்டுமே ஆசாரியர். நிழலில் பலி வேறு, ஆசாரியன் வேறு. நிஜத்தில் இரண்டும் ஒருவரே. பலியும் இயேசுவே, ஆசாரியனும் இயேசுவே. நிழலில் காட்டப்பட்ட ஒவ்வொரு சடங்கிலும் காணப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவையே சுட்டி காட்டுகின்றன. எனவே இந்த நிழல்களை நாம் நன்றாக படித்தால் நிஜத்தில் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் மோசேயிடத்தில் கூறுகிறார். ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். அந்த மாதிரியின்படி நீ செய். இந்த மாதிரியின்படியே பரலோகத்தில் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். தாவீது கட்ட விரும்பிய ஆலயத்தை குறித்தும் ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியை பற்றி தாவீது பேசுகிறார். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று 1 நாளாகமம் 28:19 தாவீது சொல்கிறார்.
மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எவ்வாறு தேவன் ஒரு மாதிரியை காண்பித்தாரோ அதே போல சாலமோனுடைய ஆலயத்திற்கும் ஒரு மாதிரியை காண்பித்தார். பரலோகத்தில் உள்ளவை எந்த மாதிரியின்படி இருக்கும்? எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? 2 மாதிரிகளில் எது போல பரலோகத்தில் இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தொட்டி இருந்தது. சாலமோன் ஆலயத்தில் 11 தொட்டி இருந்தது. பரலோகத்தில் ஒரு தொட்டி இருக்குமா, 11 தொட்டி இருக்குமா? மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருந்தது. சாலமோனின் ஆலயத்தில் 10 குத்து விளக்குகள் இருந்தன. பரலோகத்தில் 10 குத்து விளக்குகள் இருக்குமா, ஒரு குத்து விளக்கு இருக்குமா? யோவான் குத்து விளக்கு காட்சியை கண்டபோது அங்கே 7 குத்து விளக்குகள் இருந்ததாக சொல்கிறார். இப்படியானால் நிழலை நாம் அப்படியே நிஜத்திலே பார்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் கூடாரத்தில் சமூகத்தப்ப மேஜை 1 இருந்தது. சாலமோனின் ஆலயத்தில் 10 இருந்தன. கேருபீன்கள் பெட்டியின் மேல் இருந்தன. ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படி தான் செய்தார்கள். ஆனால் சாலமோனின் ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாலே மிக பெரியதாக இருந்தன. இந்த அடையாளங்களை நாம் அடையாளங்களாக பார்க்க வேண்டுமே தவிர இதை நிஜமாக நாம் பார்க்கக்கூடாது. நிழலில் சடங்காக காட்டப்பட்டவை எல்லாம் நிஜத்தில் இயேசுவில் நிறைவேறின. இதை மாத்திரமே பார்க்க வேண்டுமே தவிர நிழலில் இருந்தது போலவே நிஜத்திலும் இருக்கும் என்று நான் நினைப்பது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்கும். புது உடன்படிக்கையின் பரிசுத்த ஸ்தலம் என்று எது அழைக்கப்படுகிறது? 1844ஆம் ஆண்டு அனுபவத்திற்கு பிறகு அட்வென்டிஸ்ட் மக்கள் வேத வாக்கியங்களை அதிகமாக ஆராய்ந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த உண்மைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். கிறிஸ்து மரித்தபோது சாயலான ஆராதனைகள் எல்லாம் அர்த்தமற்றதாகிவிட்டன என்பதையும் அறிந்து கொண்டார்கள். அப்படியானால் புது உடன்படிக்கையின் காலத்தில், அதாவது கிபி 1844ஆம் ஆண்டில் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுவது பரலோகத்தை தான் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர பூலோகத்தை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு பகுதி பூலோக ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோனின் ஆலயத்திலும் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உடன்படிக்கை பெட்டியும் அதற்கு மேலே 2 கேருபீன்கள் இருந்த கிருபாசனமும் இருந்தன. இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் சுத்திகரிக்க வேண்டும்? நிழலான சடங்கில் பரிசுத்த ஸ்தலம் எப்போது சுத்திகரிக்கப்பட்டது, ஏன் சுத்திகரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் என்று வேதாகமம் சொல்கிறது. சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினாய். எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போதெல்லாம் அவன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தேவன், சபை. எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யும்போது தேவனை இகழ்ச்சியாக மற்றவர்கள் பார்ப்பார்கள், திருச்சபையை மக்கள் இகழ்ச்சியாக பார்ப்பார்கள். எனவே தேவனும் சபையும் மனிதன் செய்கிற இந்த பாவங்களினால் தீட்டுப்படுகின்றன என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எவ்வாறு தீட்டுப்படுகின்றன? எரேமியா 17:1 பாருங்கள். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அங்கே 2 இடங்களில் யூதாவின் பாவம் பதிந்திருப்பதாக தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர்களுடைய இருதயம், பலிபீடங்களின் கொம்புகள். விசுவாசிகளை உங்கள் என்று பேசுகிறார். அப்படியானால் அவர்கள் என்பது விசுவாசிகளை பார்க்கிறவர்கள் என்பது தெளிவாகிறது. நாம் செய்கிற பாவத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய மனதில் நாம் செய்கிற பாவம் பதிகிறது. அப்படி பதியும் போது நம்மை பற்றியும் நம் தேவனை பற்றியும் மற்றவர்கள் இழிவாக நினைப்பார்கள். இதைத்தான் பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுகிறது என்று சொல்கிறார். அடையாளமாக இந்த பாவங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலே இருப்பதாகவும் எரேமியா சொல்கிறார். 2 பலிபீடங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தன. ஒன்று தகனபீடம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தகனபீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசுவார்கள். அதே போல் பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம் என்று ஒன்று இருந்தது. அதன் கொம்புகளிலும் இரத்தத்தை பூசுவார்கள். இந்த பலிபீடங்களின் மூலைகளில் கொம்பு இருக்கும். உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளில் யூதாவின் பாவம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கொம்புகள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
கொம்பு என்பது ராஜ்யம், ராஜா என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். கொம்பு என்பது மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. நாம் செய்கிற பாவங்கள் நம்மை பார்க்க மனிதருடைய இருதயங்களிலே எழுதப்படுகிறது. மனிதர்களின் இருதயங்களில் மாத்திரமல்ல, தேவதூதர்களின் இருதயங்களிலும் எழுதப்படுகிறது. தகன பலிபீடமானது வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்க தகுந்த விதத்திலே இருந்தது. ஆனால் தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தை சுற்றிலும் திரைகள் தொங்க விடப்பட்டிருந்தன. அந்த திரைகளில் தேவதூதருடைய உருவம் பின்னப்பட்டிருந்தது. எனவே தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்கிற பாவங்களினால் இந்த கொம்புகள் தீட்டுப்படும் போது அந்த கொம்புகளை மனிதர்களும் தூதர்களும் பார்க்கிறதுனால் அவருடைய உள்ளங்களிலே இந்த பாவங்கள் பதிவாகின்றன. இந்த எண்ணம் அவருடைய உள்ளங்களில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் நம்மோடு சரியான உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் கூட அநேகரிடத்தில் நாம் பழகாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் மோசமானவர்கள் என்கிற எண்ணம் நமக்கு இருப்பதினால்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த தீட்டுகளை சுத்திகரிப்பதாக வேதாகமம் சொல்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தமடைகிறார்கள். வருஷத்திற்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பாவ நிவாரண நாளில் நடந்த ஆராதனையில் ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரித்ததாக வேதாகமம் சொல்கிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தையும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். அதில் அநேக விளக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நாம் பார்ப்போம். 16ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய மீறுதல்கள் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். ஆம், ஆசரிப்பு கூடாரம் தீட்டுப்பட்டது. அது இஸ்ரவேல் செய்த மீறுதலின் நிமித்தமாக தீட்டுப்பட்டது. அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். எனவே ஆசரிப்பு கூடாரம் அல்லது பரிசுத்த ஸ்தலம் அல்லது தேவனும் விசுவாசிகளும் இருக்கிற சபை, இங்கே மனிதனுடைய பாவங்களினால இவையெல்லாம் தீட்டுப்படும் போது அதை சுத்திகரிப்பதற்கான ஆராதனை ஒன்று நிழலில் நடந்ததாக லேவியராகமம் 16 சொல்கிறது. அந்த நாளில் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டுமாம்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கிடவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படும். பாவ நிவர்த்தி என்றால் ஒப்புரவாகுதல் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு ஒப்புரவாகுதல் நிகழ்கிறது. அதாவது நாம் செய்த பாவங்களை அறிந்திருக்கிற மக்கள் நமக்கான மன்னிப்பை தேவன் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது அவர்கள் நம்மோடு ஒப்புரவாவதற்கு ஆயத்தமாகிறார்கள். பாவ நிவாரணம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல். பரலோக நீதிமன்றத்தில் தூதர்களை நம்மோடு ஒப்புரவாக்குகிற வேலையை இயேசு இப்போது செய்து கொண்டிருக்கிறார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் போக்காடு என்று ஒன்று வருகிறது. அசாசேல் என்று அந்த போக்காடு மூலமொழியில் அழைக்கப்படுகிறது. மக்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த பாவங்கள் எல்லாம் இந்த போக்காட்டின் தலையின் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த ஆடு சாத்தானையும் அவனே பாவ பிரச்சனைக்கு மூலகாரனாக இருப்பதையும் சுட்டி காட்டுகிறது. இந்த ஆடு திரும்ப வரவே முடியாத தூரத்தில் வனாந்தரத்திற்குள் விடப்பட்டது. இவ்வாறு பாவ நிவாரண நாளின் முடிவில் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டது. தேவன் நல்லவர் என்பது வெளிப்படுகிறது. தேவன் மேல் சாத்தானும் சாத்தானுடைய ஆட்களும் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறு என்று நிரூபிக்கப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன ஒரு அருமையான ஏற்பாட்டை தேவன் செய்து வைத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நியாய தீர்ப்பு வந்தது என்கிற வார்த்தையை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விசாரணை ஒன்று இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு சொல்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு தாமே சொன்னார். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று பிரசங்கி 12:14 நாம் வாசிக்கிறோம்.
ஆம், இந்த விசாரணை இருக்கிற காரணத்தினாலே தேவன் பார்த்து கொள்ளட்டும் என்று அவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு விரோதமாக ஒருவர் செயல்படுவதாக நமக்கு தோன்றினால், ஏன் தோன்றினார் என்று சொல்கிறேன் என்றால் அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு அப்படி தோன்றினாலும் கூட தேவனிடத்தில் நாம் அவற்றை விட்டுவிடலாம். அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாக வேண்டும். இப்படி நியாயந்திருக்கிற தேவன் ஒருவர் இருப்பதால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாருங்களேன். 1 Corinthians 4:5 பவுல் சொல்கிறார், கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நான் நல்லது செய்தேன், என்னை யாரும் புகழ மாட்டேன் என்கிறார்கள் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தீமை செய்தான், அவனை நல்லவன் என்று சொல்கிறார்கள் என்று நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் குறித்த காலத்தில் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவார். அதனால் யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்லாமலும் நாம் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு எப்படி நடந்தார் என்று பாருங்கள். 1 Peter 2:23 சொல்கிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். மற்றவர்கள் அவரை திட்டிய போது அவர் திரும்ப திட்டியிருக்கலாம், அல்லது பாடுபடுத்தும் போது பயமுறுத்தி இருக்கலாம். தூதர்களை வரவழைத்து உங்களை எல்லோரையும் கொண்டு போடுவேன் என்று மிரட்டி இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதையும் செய்யாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு எல்லாவற்றையும் நாம் ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியாக இருப்பது எவ்வளவு நல்லது என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் எப்பொழுது நியாயம் தீர்ப்பார்? அதற்கு ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று தானியேல் இடத்துல தேவன் சொன்னார். அந்த காலம் எப்பொழுது துவங்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கிமு 457 எருசலேம் இஸ்ரவேலர் வசமாகி கட்டப்படுவதற்கான கட்டளையை அர்த்தசஷ்டா எனும் ராஜா பிறப்பித்தார். அதிலிருந்து 2300 வருடங்கள் கழித்து கிபி 1844 வருகிறது. அந்த ஆண்டில் அக்டோபர் 22 பாவான் நிவாரண நாள் வந்தது. அந்த நாளில் இந்த சுத்திகரிப்பு வேலை துவங்கியது. எல்லோருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தூதன் இவ்வாறு சொன்னதாக வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று அவன் கூறினான். இந்த பிரசங்கம் 1844 நடந்து கொண்டிருக்கிறது. குறித்த காலத்தில் இந்த செய்தியை அறிவிப்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை தூண்டினார். நமக்கு காலம் இருக்கும்போதே நாம் மாறியாக வேண்டும், இல்லை என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம். இது பற்றி 10 கன்னிகள் உவமை என்ன சொல்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். 10 பேர் இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாக இல்லை. மணவாளன் வந்தபோது ஆயத்தமாக இருந்த 5 பேர் மணவாளனோடு வீட்டிற்குள்ளே சென்று விட்டார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியே நிற்கிறார்கள். பின்னர் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாராம்? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அறியேன் என்றால் இப்படி 5 பேர் இருக்கிறார்கள் என்கிற தகவல் தேவனுக்கு தெரியாது என்ற அர்த்தம். தகவல் எல்லாம் தெரியும். அறியேன் என்று சொல்வது வெறும் தகவலை பற்றி பேசவில்லை, உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இருந்ததில்லை என்று சொல்கிறார். மறுபடியும் நான் திரும்ப சொல்லி கொண்டு வருகிற ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அறிவு அல்ல, உறவுதான் முக்கியமானது. 1 வயது குழந்தைக்கும் 25 வயது வாலிபனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிவில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் உறவில் ஒரே மாதிரி தான் நாம் பார்ப்போம். 1 வயது குழந்தை இடத்திலும் பாசமாக இருப்போம், 25 வாலிபனிடத்திலும் பாசமாக இருப்போம். ஏனென்றால் இந்த 2 பேருமே நம்முடைய பிள்ளைகள். அதே விதமான அன்பை, அதே விதமான உறவை தேவனிடத்தில் நாம் திரும்ப காட்டும்போது உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல மாட்டார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்கிற எச்சரிப்பையும் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொன்னார். அவர் வரும் நேரம் நமக்கு தெரியாது, நாம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல டால்ஃபின் எப்பொழுதும் விழித்திருப்பது போல நாமும் நம்முடைய மனதிலே எப்போதும் நாம் விழித்திருக்க வேண்டும். அவர் எப்போது வந்தாலும் அவரோடு கூட இருப்பதற்கான பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து அவரோடு இருக்கிற உறவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு நற்செய்தியை நமக்கு தருகிறது.
தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருடைய மனதை மாற்ற வேலை செய்து வருகிறார் என்பதையும் வேதாகம் நமக்கு சொல்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று 4ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தருடைய வேலை என்ன என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்காக சத்தியத்தை அவர்களுக்கு விளக்குகிற வேலையை மத்தியஸ்தர் செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய மனதை மாற்றுவதற்கு அல்ல, மனிதனுடைய மனதை மாற்றுவதற்கு இந்த மத்தியஸ்தர் செயல்பட்டு வருகிறார். 2 பேருக்கு இடையே தகராறு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும் என்று வைத்துக்கொள்வோமே. நான் தவறு செய்தவன், என்னுடைய நண்பன் தவறே செய்யவில்லை. மத்தியஸ்தம் பண்ண விரும்புகிறவர் யாரிடத்தில் பேச வேண்டும்? என்னிடத்தில் பேச வேண்டுமா, என் நண்பனிடத்தில் பேச வேண்டுமா? நண்பனிடத்தில் எந்த தவறும் இல்லை, என்னிடத்தில் தான் தவறு இருக்கிறது. என்னுடைய தவற்றை எனக்கு சுட்டி காட்டி உன் நண்பனோடு நீ ஒற்றுமையாயிரு என்று எனக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். நமக்கும் தேவனுக்கும் பிரச்சனை. தேவனிடத்தில் எந்த தவறும் இல்லை, நம்மிடத்தில் தான் தவறு இருக்கிறது. நம்முடைய மனதை மாற்றுவதற்குத்தான் அவர் வேலை செய்ய வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்ட அவர் நம்முடைய மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு என்ன சொல்கிறார் பாருங்கள். இதற்காகவே நான் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கம் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு அவரை போதகனாக நியமித்தார். எதற்கு? மக்களுடைய மனதை மாற்றுவதற்கு. மத்தியஸ்தர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆசாரியனுடைய வேலை என்ன? பரலோகத்தில் ஆசாரியனாக இருப்பவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். விசுவாசிகளை ஆசீர்வதிப்பது ஆசாரியனுடைய வேலையாக இருந்தது. எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்கள் பற்றி நியமிக்கப்படுகிறான். தேவனுடைய இடத்திலிருந்து அவன் அதை செய்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பலி கொடுத்தது யார்? நிழலில் மனிதன் பலியை கொண்டு வந்தான். ஆனால் உண்மையில் நிஜத்தில் பலியை கொடுத்தது யார்? தேவன். அப்படியானால் யாரை சமாதானமாக்க தேவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்? பலியை வைத்து தன்னை சமாதானமாக்க பார்க்கிறாரா, அல்லது பலியை வைத்து பாவிகளை சமாதானமாக்க பார்க்கிறாரா? பல சமயங்களிலே நாம் இது யோசிப்பதில்லை. தேவன் ஏதோ கோபத்தில் இருப்பதாகவும் அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்காக பலி செலுத்துவதாகவும் நினைத்துக் கொள்கிறோம். மற்ற மக்கள் அப்படி நினைத்தார்கள். தேவனை அறிந்த நாம் அப்படி நினைத்தால் அது தவறு அல்லவா? எனவே ஆசாரியனுடைய வேலை தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக பலியிடுகிற தேவனுக்கு அடையாளமாக அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. ஒரு பிரச்சனை என்றால் அந்த 2 பேரும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்னே வந்து நிற்க வேண்டும். லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதி இடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் என்னதென்று அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். ஒரு பிரச்சனை என்றால் எது நியாயம் என்பதை அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஆசாரியனுக்கு இந்த வேலையும் இருந்தது. நியாயாதிபதியோடு சேர்ந்து எது நியாயம் என்பதை சொல்கிற வேலை இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இருப்பதனால எது நியாயம் என்று அவர் பிதாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது நியாயம் என்று அவர் நமக்கு சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அவர் எது நியாயம் என்று நமக்கு சொல்வது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் இடத்திலும் பேசுகிறார். அதை நாம் அறிந்தோம் என்றால் இந்த பிரதான ஆசிரியர் செய்கிற வேலை எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 பவுல் சொல்கிறார். ஆம், நாம் பிரச்சனையில் மாட்டும்போது, நாம் பாவம் செய்யும்போது நமக்காக பரிதாபத்தோடு பேசுகிறார். நம்மிடத்தில் மீண்டும் பேசி நீ திரும்ப வரலாம், நாம் உன்னை தள்ளப்போவதில்லை என்று சொல்லி நமக்கு ஆறுதலாக, நம்முடைய மனதிலே சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக அவர் பேசுகிறார். அதனால் அவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறவர்களும் அப்படித்தான் பேசி பழக வேண்டும். இல்லை, அவருடைய குற்றத்தை நாம் கண்டித்து
திட்ட வேண்டும், நீங்கள் பரலோகத்திற்கு போக மாட்டீர்கள், நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நாம் எவ்வளோ தூரம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் பேசுகிற பாணி மாறிவிடும். நம்ம இடத்துல பாவமே இல்லை என்றால் அப்படி பேசலாம். அவர் செய்த பாவத்தை ஒருவேளை நான் செய்யாமல் இருக்கலாம், நான் வேறு ஒரு பாவத்தை செய்தேன் என்றால் யோசித்தால் நாம் ஏன் அவரிடத்தில் பரிதாபம் காட்ட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால வேதாகம் சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும். தேவனிடத்தில் நாம் தைரியமாக செல்லலாம். அவர் இரக்கம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கிருபை எப்படிப்பட்டதாம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று சொல்கிறார். தேவையான நேரத்தில் நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், ஆம், மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவருக்கு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இல்லை என்றால் நமக்கு தைரியம் இல்லை. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவில்லை என்றால் நாம் பாவிகள். இதை புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோமாம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் என்று சொல்கிறார். நம்முடைய மனதில் துர்மனசாட்சி இருக்கிறது. நம்முடைய மனதில் மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த கொம்பில் மற்றவருடைய பாவங்கள் பதிந்திருக்கின்றன. அவற்றை நாம் நம்முடைய உள்ளத்தை விட்டு நாம் நீக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கும் போது மற்றவரிடத்தில் அன்புடையவர்களாக நாம் மாறுவோம். அந்த மாற்றத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 12, 15 அதிகாரங்களில் விசுவாசிகளுக்கு வரக்கூடிய பல துன்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 2 அதிகாரங்களுக்கும் துவக்கமாக காட்டப்படுகிற பரலோக காட்சி என்ன தெரியுமா? பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி தேர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி காட்டப்பட்ட போது தேவன் தம் மக்களோடு பேசினார். மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி எதிர்ச்சி, பெருங்கல்மழை என்பதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார் என்பதற்கு அடையாளங்களாக உள்ளன. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருந்தது? மன்னா வைத்திருந்த பாத்திரம். சாப்பாட்டை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோல். யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மையான அதிகாரம் என் கையில் தான் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். 10 கற்பனை பலகைகள். அன்பு காட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு தருகிறார். அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அன்பு அவரிடத்தில் ஏராளமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் புது உடன்படிக்கை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன். கற்பனை பலகைகளில் இருக்கிற பிரமாணங்கள் இருதயத்தின் பலகையில் எழுதப்பட வேண்டும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என்ன ஒரு அருமையான காட்சி! நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். இதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்க முடியும்? விசாரணை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயத்தீர்ப்பில் இயேசுவின் பங்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த விசாரணையை பார்த்து நாம் பயப்படவே மாட்டோம். விசாரணை எதற்கு? சகரியா 8:16 வாசிக்கிறோம். உங்கள் வாசல்களில் என்பது உங்கள் நீதிமன்றங்களில் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். உங்கள் நீதிமன்றங்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். உண்மையாக நியாயம் தீர்க்க வேண்டும். சமாதானம் பண்ணுவதற்கு ஏதுவாக நியாயம் தீர்க்க வேண்டும். 2 பேர் பிரச்சனையோடு வருகிறார்கள் என்றால் அவர்கள் திரும்பி செல்லும்போது உண்மையை உணர்ந்து செல்ல வேண்டும். இருவரும் சமாதானத்தோடு செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான நியாய தீர்ப்பு. சமாதானத்துக்கு ஏற்க என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஒப்புரவாகி செல்ல வேண்டும். விசாரணையின் நோக்கம் ஒப்புரவாகுதல். நாம் தண்டனை கொடுத்தல் என்று எடுக்கிறோம்.
பாவ நிவாரண நாளை தானே விசாரணையின் காலம் என்று நாம் சொல்கிறோம். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் தானே. நியாய விசாரணையில் ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும். சரி, நீதிபதி யார்? நிறைய வசனங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 5:27 பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. நீதிபதி அவர்தான். யாருக்கெல்லாம் இவர் விடுதலை தீர்ப்பு தருகிறார் தெரியுமா? இவர் 10:14 பாருங்கள். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நாம் பூரணமாவது நம்முடைய வாழ்க்கையினால் அல்ல, நாம் வாழ்கிற விதத்தினால் அல்ல, தேவனுடைய பலியினாலே நாம் பூரணமாகி இருக்கிறோம். அப்படியானால் ஏன் நடக்க வேண்டும் என்று நாம் கேட்கலாம். இவ்வாறு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அவரை வேதனைப்படுத்தாமல் அவர் சொல்கிறபடி நடப்பத்தான் ஆசைப்படுவார்கள். அப்படி நடக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து தான் பலியானதை நமக்கு சொல்லியிருக்கிறாரே, அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அர்த்தமாகி விடுகிறது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக புரிகிறதா? அவர் மூலமாக தேவன் நம்மிடத்தில் சேரவில்லை, அவர் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 சொல்கிறது. வேண்டுதல் செய்கிறார் என்ற மாத்திரத்தில் நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் நம்மிடத்திலே பேசி நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறார். அப்படி வேறு என்ன வேண்டுதல் செய்கிறார்? சில வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபை என்று ஒன்றை பற்றி வேதாகமம் பேசுகிறது. அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள் என்கிற வார்த்தையை நீதிபதிகள் என்று மொழிபெயர்க்கலாம். பல நீதிபதிகள் இருக்கிற ஒரு சபை ஒன்று இருக்கிறது. எப்படி 1000 வருட அரசாட்சியில் மனிதர்கள் எல்லாரும் நியாயம் விசாரிக்கிற வேலையை செய்கிறார்களோ, அதே போல் இப்பொழுது தேவதூதர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த காட்சி சொல்கிறது. அது சரிதானே என்பது இன்னும் சில வசனங்களை வாசித்து பார்ப்போமே. தானியேல் 7:10. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. தானியேல் 4:17 நேபுகாத்நேச்சாருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அந்த தீர்ப்பை சொன்னவர்கள் யார் என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. காவலாளர், பரிசுத்தவான்கள் இந்த தீர்ப்பை சொன்னார்கள். இது தேவதூதர்கள். தேவதூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை ஒன்று இருக்கிறது. அந்த சபையில் விசாரணை நடக்கிறது. அந்த சபையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதன் மூலமாக அந்த தேவதூதர்கள் நம்மோடு ஒப்புரவாகிறார்கள், நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். அதனால்தான் இந்த விசாரணை நடக்கிற நாளை பாவ நிவாரண நாள் என்று வேதாகம் சொல்கிறது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். போக்காடு ஒன்றும் வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம், அசாசேல் என்று பார்த்தோம். இந்த போக்காடு வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே விட்டுவிடப்படுகிறது. இந்த போக்காடு சாத்தானை சுட்டி காட்டுகிறது. நம்ம எல்லாம் பாவம் செய்ய தூண்டியவன் அவன்தான். அதற்குரிய பலனை அவன் அடைய போகிறான். எபிரேயர் 2:14-15 பாருங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு கொல்லப்படுவான். இயேசுவின் மரணம் அதை நிச்சயப்படுத்தி விட்டது. இயேசுவின் மரணத்தை பார்த்த பிறகு பரலோகத்திலிருந்து அவனை தூதர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். அவனை அழிப்பதற்கான காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நாமும் இந்த சாத்தானை நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்தியாக வேண்டும். அப்படி துரத்தி விட்டால் மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது தூக்கம் தானே. அவர் வரும்போது மீண்டும் எழுந்து விடுவோம் அல்லவா? அல்லது அவர் வரும்போது உயிரோடு இருந்தால் என்ன பாடுகள் பட்டாலும் அந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது அல்லவா? மரணத்தை குறித்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த நம்பிக்கை இல்லை என்றால் பயம் இருக்கத்தான் செய்யும். லாரி கிங் என்பவர் ஒரு எழுத்தாளர், அமெரிக்காவில் இருந்தவர், பேட்டி எடுப்பவர்.
பேட்டி எடுப்பதன் மூலமாக மிகவும் பிரபலமானவர். கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே நேர்காணல் கண்டிருக்கிறாராம். அப்படியானால் நேர்காணலிலே அவர் கேட்கிற கேள்விகள் மற்றவர்கள் ரசிக்கும்படியாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இந்த லேரி கிங்கை பார்பரா வால்டர்ஸ் என்பவர் ஒரு முறை பேட்டி எடுத்தார். அந்த நேர்காணலில் பார்பரா கேட்ட 2 கேள்விகள் மிகவும் முக்கியமானவைகள். எது உங்களுக்கு பயம் தருகிறது என்று அவரிடத்தில் கேட்டார். சற்றும் யோசிக்காமல் உடனடியாக பதில் சொன்னார், மரணம். மரணத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன். மாபெரும் போராட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. மிகவும் பிரபலமான ஒரு மனிதன், அநேகரால் அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன், அதனாலே பணம் அதிகமாக சம்பாதித்த ஒரு மனிதன், நான் மரணத்தை பார்த்து பயப்படுகிறேன் என்று சொன்னார். பார்பரா அடுத்த கேள்வி கேட்டார், நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா? நான் ஒரு சந்தேகவாதி, தேவனை நான் முழுமையாக நம்பவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம். புரிகிறதா? தேவனை நாம் நம்பவில்லை என்றால் மரணம் நமக்கு பயம் தரும். தேவனை நம்பினால் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மாபெரும் போராட்டத்தில் ஆசரிப்பு கூடார காட்சி நமக்கு காட்டுகிற ஒரு உண்மை என்னவென்றால், பலியாக இடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆசாரியனாக இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுதல். பலிதான் ஆசாரியன். கொல்லப்பட்டவர் உயிரோடு எழுந்து ஆசாரியனாக இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள எங்கள் பரமபிதாவே, உம்மை நம்பி நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எதையும் பார்த்து பயப்படாமல் உண்மையில் இருக்கக்கூடிய விசுவாசத்தினால் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.